வல்லாரை நூடுல்ஸ். வல்லாரை வந்து உடம்புக்கு, அதாவது நம்ம ஞாபக சக்திக்கு ரொம்ப சிறந்தது. அதை வந்து இன்றைக்கி உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து வல்லாரையை பற்றி சொன்னோம்னா தெரியாது. அது தனியாக சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம நூடுல்ஸ், இன்றைக்கி நூடுல்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான உணவு. அது மூலமாக நம்ம வல்லாரையை கொண்டு போய் சேர்க்குறது எவ்வளவு நல்ல விஷயம்ன்றது யோசித்து இந்த ப்ராடக்ட் நமக்கு தயார் பண்ணியிருக்காங்க. வல்லாரை நூடுல்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து எவ்வளவு, அதாவது ஒரு பாக்கெட் செஞ்சோம்னா ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் அதில் வீட்டில் கம்மியாக இருந்தீங்கன்னா பாதி கூட எடுத்துக்கிறங்க. எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு மூழ்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கும் போது இந்த நூடுல்ஸ் எடுத்து அதுக்கு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில், நீங்கள் சமைக்கிற ஆயிலை அதில் சேர்த்துருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொழுன்னு இருக்கும். அதுக்காக சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் பச்சை தண்ணி வச்சுக்கிறோங்க. அது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே 2 நிமிஷம் வந்தால் போதும். ரொம்ப இருந்துச்சுன்னா குழன்னு போயிடும். அதனால் 2 நிமிஷம் வேக விட்டு அதை எடுத்து அப்படியே இந்த பச்சை தண்ணியில் மாற்றிடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணி மாத்திரம் சரி, இல்லாட்டி அந்த அரிகரண்டி இருக்குன்னா அந்த கரண்டியை வச்சு அள்ளி பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா அடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் தாளிக்கணுமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஆயில் போட்டு ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நம்ம என்ன கேப்சிகம், அதாவது குடமிளகா வேணால் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பட்டாணி இல்லை எங்களுக்கு காய்கறி பிடிக்கலை, நாங்கள் முட்டை, அதாவது எக் நூடுல்ஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிறனாலும் வெறும் ஆனியன் மட்டும் போட்டு, ஆனியன், பச்சை மிளகா, எக்கு போட்டு நம்ம செய்யலாம். எது வேணுமோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இந்த தண்ணி வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை, அதாவது வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. பிரியாணி மசாலா இருந்தால் போட்டால் கூட அது கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பட்டை, ஒரு இலை சேர்த்து தாளிக்கும் போதே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து இந்த எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை அதில் போட்டு அப்படியே காய் கொஞ்சம் அரை வேக்காடாக வெந்திருக்கையில் இந்த நூடுல்ஸையும் போட்டு நல்லா கிளறுங்க. எல்லா பக்கமும் சமமாக அந்த நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா பரவுற அளவுக்கு எல்லா பக்கமும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி முடிச்சுட்டு நீங்கள் கொத்தமல்லி போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.